வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மணி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கு வந்து பாருங்கள் எப்படி சாரி சூரிய பகவான் சுட்டரிக்கிறாரா. வணக்கம். என் காலையில் எழுந்திரிச்சு வந்து குளிச்சாச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். வாங்க வெளியே போயிட்டு நம்ம சாணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமும் போயிடலாம். ஓகேங்களா, வாங்க. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து வச்சாச்சு. கொஞ்சமாக சுண்டல் வந்து ஊற வைக்காதனால சுடுதண்ணியில் வந்து போட்டிருக்கேன். இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா புடலங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல். நான் போய் வெளியே வந்து சாணியெல்லாம் தெளிக்க ஆரம்பிக்கிறேன். மாமாவும் குளிச்சுட்டு வந்துட்டு புடலங்காய் வந்து எனக்காக கட் பண்ணி வச்சுருவாங்க. நான் ஒரு அதிசயம். காலையில் மணி என்ன எந்திரிச்சு சூரிய பகவானுக்கு சாம்பிராணி காமிக்கிறா. அதை விட பெரிய விஷயம் தான் துளசி மரத்துக்கெல்லாம் காமிக்கிறேன். துளசி இருந்த செடியெல்லாம் பிடிட்டு ஒரே ஒரு துளசி மட்டும் விட்டுட்டோம். என்ன ஒரு பயபக்தி. ஏன் பிரியா, கும்பிடு நல்லா கும்பிடு. நானும் குளிச்சுட்டேன். பாப்பா மட்டும்தான் குளிக்கல. பாப்பாவுக்கு சுடுதண்ணி வச்சுருக்குது. நான் ஃபஸ்ட் தண்ணியே குளிச்சிட்டேன். ஆனால் அவ்வளோ பயபக்தி தான். இனிமேலாவது நல்ல புத்தியை கொடுங்க. சூரிய பகவானே கும்பிட்டுக்க. உன்னோட ராசிநாதனே அவர் தான், கும்பிடு. சரி, சாணி போடுறேன் வாசலில் தானே அர்த்தம். சாணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என் பொண்டாட்டி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்க. கவருங்க 2 பக்கெட் நிறைய சாணி எடுத்து வச்சுருக்கிறா. அதாவது இதுவெல்லாம் முந்தானத்து கலெக்ட் பண்ணது. முந்தானத்து ஒரு குட்டு நேற்று ஃபுல்லாக 3 நேரம், காலை ஒரு தடவை, சாயந்தரம் தடவை, நைட்டு ஒரு தடவைன்னு போய் எடுத்துகிட்டு இருந்தது சாணி போட்டு ரோட்டில். இங்கே வீட்டு முன்னாடி வாசல்லாம் தொலைச்சிட்டா. பார்த்தீங்கன்னா வெளியில் தொலைச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், மேடம் வெளியில் போட்டு வலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுண்டு கேட்குதுங்களா? பிரியா முடிஞ்சா? பாப்பாவுக்கு சாப்பாடு செய்யணுமில்ல. நீ 7:30 ஆச்சு. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. வந்து பாப்பா இங்கே வந்து 3 நாள் இன்றைக்கி முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக வாசல் முழுக்க சாணி போட்டாச்சு. போட்டு தேய்தேன்னு தேய்ச்சிட்டு கிடக்கிறா. காலையில் போகுது. 7 மணிக்கு பஸ்ஸு போகுது. பார்த்திங்கன்னா பிரியா வந்து சாணியெல்லாம் போட்டு விட்டாங்க. நான் பாப்பாவை குளிக்க வச்சு பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு, அதாவது இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறேன். பிரியா இந்த வீட்டுக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, இடையில ஒரு நாள் லீவ் வந்ததுனால சரி அப்படி நிப்பாட்டிட்டோம். நம்மளும் வீடில் ஓர்சல் பண்ணிகிட்டு இருந்ததுனால சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏய் சூப்பர் தயிர் சாப்பாடு. அங்கேருந்து நம்மனா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புனா போதும். இங்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும். 8:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். நைட்டு போட்டு வச்சிடணும். காலையில் வச்சு குழம்பு மட்டும் போட்டுக்கணும். அப்பா பாத்ரூம் போயிட்டாருல. சரி போ சாமி பார்ப்போம். பாப்பாவுக்கு சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. நெய் ஊற்றி பாப்பாவுக்கு சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. காய வச்சாச்சு. அதோட வந்து ஸ்நாக்ஸும் போட்டாச்சு. வாட்டர் பாட்டில் மட்டும் தண்ணி ஃபில் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 கிளம்பிடுச்சு ஸ்கூலுக்கு. நானும் கூடயே போகிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு இன்னும் மிஸ் வந்து வரல. அதனால் மாமா உள்ளே இருக்காங்க. நான் வந்து நந்தினிக்காய் வீட்டில் இருக்கேன். நந்தினிக்காய் சாப்பிட்றதுக்கு பப்பாளி பழம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு கோயிலுக்கு போவோம். பொறுமையாக போவோம். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். கோயிலுக்குள்ளே போகும்போது எடுக்கல. இன்னொரு கோயிலுக்கு போகலாம்.
ஓரமாக போய் என்னமோ பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களே. அத்தையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து எங்கள் அத்தை நினப்பாவே இருக்கு எனக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதான் வந்தோம். சாப்பாடுலாம் அமைதியாக இருக்குது வீடு. ஃபஸ்ட்டே எங்கள் அத்தை இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு பெருங்கவலையாக இருக்குது. ஆமாம், கூடவே இருக்குதா. பாப்பாவே இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் இப்போ கிளம்பிட்டுனா வேலைக்கு என்ன பண்ணுவேன்? அது அதுக்கு மேலே கொடுமையாக இருக்கும். இப்போ சாம படுத்துற வேண்டியதான், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு படுத்துருக்கு. இப்போ சாம தூங்கி நான் தான் தூங்கிடுவேனே அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. அதான் அம்மா கூட இருந்து தெரியாது, துணைக்கு ஒரு ஆள். சரி, நான் 1.5 மாதம் பிள்ளைக்கு லீவு தானே. ஆமாம், இன்னும் ஒரு 10-15 நாள் தான் ஸ்கூல் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுவோம். லெமன் ஜூஸ் குடிக்கிறாங்க வெயிலுக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அதனால் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு. வீட்டுக்கு வந்தாச்சு. கேட்டுக்குள்ள அவ இருக்கிறா, கேட்டுக்கு வெளியே நாங்கள் இருக்கோம். இப்போதான் எதிர்ச்சியா? அதான் நான் தெரியல, நேரம் கூப்பிட்டுருப்பிய, ஃபோன் பண்ணியிருப்பேன்னு பார்த்தேன். அப்படி தள்ளு கேட்ட வெளியில் இல்லை பார்த்து வெளியில் இந்த கேட்டம்மா முன்னாடி இருக்க அந்த கேட்ட தரேன். பிடி ஹெல்மெட்டு, பிடி ஹெல்மெட்டு, பிடி சாவி கொடு. அவினாஷ் சொல்லில போகல. இந்த வா இப்படி நான் இதை எடுத்துறேன். கொனி செடிக்கெல்லாம் தண்ணி அடித்து விட்டு போட்டு வாசலில் கூட்டிகிட்டு இருக்க பிரியா. மணி பார்த்தீங்கன்னா 5 போகுது. 6 மணிக்கு போட வேண்டிய கோலத்தை 30 வருஷமாக போடுறா. 30 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டிய கோலம் இன்னும் போடுறாளப்பா. காலையில் டைம் ஆயிடுச்சு, சரி சாயந்தரம் சாமி கும்பிடையில போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டேன். இதில் என்ன தப்பு? என் கோலத்துக்கு என்ன மோசம்? இதே குழந்தை வெளியில் இருக்க மாட்டிருக்குது, சேம் பிச்சு. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறதால ஐடியா இல்லை. இதே குழந்தான் 2 வருஷமாக இதே குழந்தை மாற்றி பாருங்க. வாசலில் தெரியுதா? சேம் அதே குழந்தை ஆமையாட்டம் நடந்துக்கிட்டு அப்படி மெதுவாக ஊந்துவோம். இதே குளத்தை போட்டே மனுஷனை ஒப்பேத்துறாப்பா சாமி. நான் டீ குடிச்சிட்டேன், நானே என் பிள்ளையும். அவளுக்கு ஒரு லெமன் ஜூஸ், எனக்கு ஒரு டீ. கொடுத்தாரு, நான் குடிச்சிட்டு வரக்குள்ள எல்லாத்தையும் விளக்கி வச்சாச்சு. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது வாழ்க்கை? எப்படி போகுது சொல்லுங்களேன், சொல்லுடா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போக போகிறோம். காலையில் தானேப்பா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து தேர், போய் சாமி கும்பிட்டுடலாம்.
எல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இன்னைக்கு தேர் எடுப்பாங்க பங்குனி ஊத்துறங்கிறனால, அதனால் கோயிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 6 ஆச்சா? 6 கரெக்டாக மணி 6. வீட்லேயே சாமி போட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன வெயிலில் எங்கேயாவது போகிற மாதிரியா இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. அதனால தான் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் எங்கேயாவது போய்க்கலாம் அப்படின்னு. பாப்பாவும் இல்லை, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளுங்களா, அவள் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான். உங்களோட நீங்களும் கோயிலுக்கு வாங்க, சாமி போடலாம். எல்லாரும் முருகன் தான் போவாங்க. அது தெரியும். ஏன்னா பங்குனி உத்திரம் இல்லை, முருகனுக்கு தானே ஸ்பெஷல். பக்கத்தில் கோயிலுக்கு போனீங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இங்கே கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வெளியே கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் கிளம்பலாம், ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம்ல. கிளம்பியாச்சு கோயிலுக்கு. கிளம்பியாச்சு. ஃபேஸ் தெரியுதா? பாத யாத்திரை நடக்கிறாங்க கோயிலுக்கு. பங்குனி உத்தரத்துக்கு பாத யாத்திரை. பக்கத்தில் வந்துட்டோம், கோயிலுக்கு பக்கத்துலேயே. போயிடுவாங்க. இப்போ குழந்தைகளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க, தனியா விட்டுறாங்க. இப்போ போயிட்டுருக்கு இவ்வளோ வேகமாக. போ லியோனு சார், தனித்தனியாக லைன் இருக்குது பாரு. எதில் கூட கம்மியாக இருக்கு அதப்போ அங்கே போய் ஜாயின் பண்ண. அந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா பிரியா. அண்ணதான பார்சல். காசு கொடுத்துட்டியா? பலூன் வேணும், ஒரே பிடிச்சமாக வாங்குறாங்க. சாமி கும்பிட்டாச்சு, சோறு வாங்கியாச்சு, பலூன் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் லைன் வேலை சரியா இருக்கு. எங்கேருந்து போட்டிருக்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு முருகன் கோயில் இது எங்கேயுமே நான் தேர் பார்த்ததே, தேர் நிப்பாட்டி வச்சு தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தேர் இழுத்துட்டு இருக்கிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேர் வந்ததையும் பார்த்து தேரும் இழுத்தாச்சு. பாப்பா செல்லில் அடிச்சு கொஞ்சம் தூரம் தான், அதை கொஞ்சம் தூரம் இழுத்தாலும் அது சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து புதுசாக பிடிக்கிறவங்களாம் மாற்றி விட சொன்னாங்க. திருப்தியாக இருந்துச்சு. நல்ல சாப்பாடு, செம்ம சாப்பாடு சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே கோயில் வெளியே நின்று சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஒன்று வாங்கினா. எங்கே லைட்டு கீழே இருக்கு. இந்த கருப்பா போன டைம் நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப கேட்டா. அது குட்டியூண்டு தான். அது குட்டியூண்டு 100 ரூபா சொன்னாங்க.
அது வாங்கலை. இது பெருசு 100 ரூபா இருந்தாலும் பேர் நல்லா இருந்துச்சு. சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி. இதுவும் பலூன், ரெண்டுமே பலூன் தானா? சரி ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். யார் யார் என்ன கோயிலுக்கு போனீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் நீங்கள் பண்ணுங்க. முருகன் கோயிலுக்கு போயிருப்பீங்க, எந்த கோயில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் தேர் பார்த்தது எல்லாமே சொல்லுவாங்க. சரியான கூட்டம், சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லேட்டாக போனாலும் சாமியை நாங்கள் மேலே ஏறி போய் பார்க்கல, ஏன்னா தேர் கீழே சுற்றினால தேரை தேர் பார்த்து நாங்கள் நினச்சோம் மேலே தான் தேர் சுற்றும் அப்படின்னு. பரவாயில்ல, கீழே கிரிவலம் சுற்றுச்சு. அதனால நிம்மதியாக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். முருகனை வேண்டி அப்போ இதுலேயும் அழகுமலையிலையும் கீழே தான் சுற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் கீழே தான் வந்து தேர் இழுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன இல்லை, அங்கே கீழே சுத்த முடியாது. சுத்த முடியாது. கீழே சுத்தறதுக்கு எங்கே பாதை இருக்கு? இருக்குங்க. வெறும் மண் ரோடு சரி. அப்படியா? நம்ம அழகுமலை பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு இந்த டவுட்டு சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக vlog பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழகுமலை தேர் மேலேயா கீழையா அப்படின்னு சொல்லி. மேலே தான் இருப்பாங்க சன்னதியில். ஆனால் சாப்பாடு செம்மையாக தக்காளி சாப்பாடு. கோயிலில் மட்டும் எல்லா இந்த கோயில் அந்த கோயில் இல்லை, கோயில் சாப்பாடு மட்டும் எப்படி தான் செய்வாங்கன்னு தெரியாது, சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு கோயில் சாப்பாடு சாப்பிடணும்னு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் கோயில் சாப்பாடு சாப்பிட்டு இன்னமும் கூட்டம் குறையில. பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம், பட் டைம் ஆகுது. மணி 9 ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம வீட்டுக்கு ஈவினிங் போனதுனால இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரிட்டர்ன் வந்துருக்கோம். இதே பகலில் போயிருந்தோம் அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு வீடியோ விளாக் எடுத்துருக்க மாட்டோம். அப்புறம் எடுத்துக்கலாம், அப்படியே சாஞ்சிருப்பேன். அதனால தான் நான் சாயந்தரம் கூட்டிகிட்டு போனது. சரி ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பாயிண்ட் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஓகே, நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய் டாடா.